கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கு வணக்கம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பேச்சில மீனம் ராசிக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண போகுது. அது என்ன மாரியான பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா, உங்களுடைய ராசிதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிதிபதி உச்சமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. ஏன்னா, தற்போது நீங்க 7ரை சனியில ஜென்மச்சனியினுடைய பிடியில இருக்கீங்க. இந்த ஜென்மச்சனியில பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சனி பகவான் நிறைய மன அழுத்தங்கள குடுப்பாரு. ஆனா, இந்த நேரத்துல உங்களுடைய ராசிதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா, உச்சமாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நீங்க செய்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த 7ரை சனியில இருக்கக்கூடிய பிடியிலிருந்து விலகப் போகிறீங்க. நீ 1 வருட காலத்திற்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, வசந்தமாக போகிறது. அந்த அளவுக்கான ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சனியினால பார்த்தீங்கன்னா, பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. நிறைய மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 7ரை சனியில கடந்த 1 வருடமாக பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஜென்ம சனியில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க பேசுற பேச்சுக்கள்னால நிறைய மன அழுத்தத்த சந்திச்சிருப்பீங்க. யாருமே உங்கள புரிஞ்சுகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு வேதனைகள அனுபவிச்சிருப்பீங்க. இனி 1 வருட காலத்திற்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. ஏன்னா, உங்களுடைய ராசிதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகுறாரு. அதுவும் புண்ணிய ஸ்தானத்துல உச்சமாகுறாரு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறது. அதே மாரி இந்த நேரத்துல குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கிறது. அதோட அவர்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றாக இருக்கிறது. அதே மாரி உங்களுடைய பேச்சுமே பார்த்தீங்கன்னா, இந்த குரு பேச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நீங்க பேசுற பேச்சுக்கள மற்றவர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அமையும். நிச்சயம் அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மதிப்பு, மரியாதை வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது. அதே மாரி 7ரை சனியில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விலகப் போகிறது. அதே நேரம் மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நிச்சயம் மறுமணத்திற்கான வாய்ப்புமே பார்த்தீங்கன்னா, மீனராசினியர்களுக்கு இந்த நேரத்தில இருக்கிறது. நீங்க தங்கத்தில முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க முதலீடு பண்ணியிருந்தாலும், அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த மாரியான விஷயங்கள நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, நிச்சயம் பல மடங்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தன லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா, உங்களுடைய ராசிதிபதியினுடைய 7ஆம் பார்வை 11ஆம் இடத்துல விழுகுது. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல வழிகள்ல பார்த்தீங்கன்னா, வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, ஒரு தனக்காரகன். அவர் உச்சமாக இருந்து 11 பார்க்கிறதுனால, நிச்சயம் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய கையில பணம் புரளுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதே மாரி அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடத்துல இருக்கிறது. அதோட விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மகசூல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாரி உங்களுக்கும் அக்காவுக்குமான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாச பிணைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்களுடைய அக்கா அல்லது அண்ணன் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கிறது. அதே மாரி அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லாட்டரி வாங்குனாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு லக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கையில பார்த்தீங்கன்னா, வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் வேற இருக்கிறாரு. அதே நேரம் 12ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு இந்த வருஷத்துல நீங்க நிச்சயம் செல்வீங்க. அப்படி இல்லைன்னா வெளி மாநிலமாவது பார்த்தீங்கன்னா, நீங்க சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் இங்க உறக்கத்துல இருந்த உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விலகப் போகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உறக்கத்துல எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ராகு பகவான் 12ல இருக்கிறதுனால உறக்கத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் குடுத்திருப்பாரு. அதே மாரி இப்ப குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, சனியின் மேல விழுகிறதுனால நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல உறக்கம், நிம்மதியான உறக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கிறது. அதே மாரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, மீன ராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதே மாரி பழைய புராதன கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க சென்று வருவதற்கான வாய்ப்பும், அதே மாரி ராஜ மரியாதைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்துல பார்த்தீங்கன்னா, கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கிறது. அதே மாரி பெற்றோர்களுடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகப் போகிறது. பூர்வீக சொத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதோட இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு அந்த மாதிரி வரும். யாருமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சண்டைகள் போடுவதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான பவர் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்ககிட்ட இருக்கும். அதனால நிச்சயம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அமையும். அதே மாதிரி வேலையில பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும். இருந்தாலும் நீங்க சின்ன சின்ன அதாவது வேலையில வந்து கொஞ்சம் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு அமையும். அதே மாதிரி கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்குமான உறவுகள்ல வந்து நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதலிக்கிற மீன ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல காதல் பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய மீன ராசிகள் பார்த்தீங்கன்னா காதலிப்பதற்கான வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு அப்பாவினுடைய பாசம் பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள் பார்த்தீங்கன்னா மேம்படுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் என்பது நிச்சயம் வரப்போகிறது. அதே மாதிரி வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்க பார்த்தீங்கன்னா நிச்சயம் தாராளமாக முயற்சி செய்யலாம். ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் பண்றவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தொழிலின் மூலமாக பார்த்தீங்கன்னா வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தொழில் பார்த்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சியில உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு குரு பெயர்ச்சியில மீனம் ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிரியேட் பண்ண போகுது. அது உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து சிறிது காலத்திற்கு விலகி உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது.